இன்னைக்கு 5000 பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு பக்காவான கிராசரி லிஸ்ட் வந்து பார்த்துடலாமா? நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த 5000 ரூபீஸ்ல வந்து ஒரு பட்ஜெட் லிஸ்ட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி 2000 அண்ட் 3000 அண்ட் 4000 ரூபீஸ்ல கிராசரி லிஸ்ட் எப்படியெல்லாம் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து 5000 ரூபீஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 மந்த்துக்கானது. மேக்ஸிமம் 2 அடல்ட்ஸ் ஆர் 2 கிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து வித்தவுட் ரேஷன்ல தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க ரேஷன் பொருளையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சிக்கனமா வந்து கிராசரி லிஸ்ட் கொண்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2000 அண்ட் 3000 பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வீடியோவுடைய லிங்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி வந்து பாருங்க. இந்த 5000 ரூபீஸ் பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோல இருந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். கிராசரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட், நம்மளுடைய ஃபினான்சியல் பட்ஜெட் எவ்வளோ நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம், நம்மளுடைய இன்கம் சோர்ஸ் எவ்வளோ, நம்மளுடைய இந்த மாதிரி சில பேசிக்கான சில விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் கேட்டகரி வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் வித்தவுட் ரேஷன் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இதில் மென்ஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கையில இருந்து கிராசரியாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நான் ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணல, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கிராசரிஸ் மட்டுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி நான் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது, நான் நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கிராசரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கிராசரி பொருட்களையுமே மிச்சப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் வேஸ்டேஜ் அண்ட் மணி வேஸ்டேஜ் ரெண்டையுமே நீங்கள் வந்து குறைக்கணும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்தே நம்ம வந்து கிராசரி லிஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள். எது உங்களுடைய ஃபேமிலிக்கு கரெக்டாக செட் ஆகுதோ அந்த விஷயங்களை வந்துட்டு கிராசரிலையும் சரி மணிலையும் சரி உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த லிஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ உளுந்து வந்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து 1 கிலோ 150 ரூபாயில நல்ல பிராண்ட்ல வாங்கினீங்க அப்படின்னா நல்ல மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். 120 ரூபீஸ்ல இருந்தே உங்களுக்கு உளுந்து அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 150 ரூபீஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியில வந்து வாங்க முடியும். அந்த துவரம் பருப்பு 2 கிலோ 260 ரூபாய். அதாவது நீங்க வந்து 2 கிலோ துவரம் பருப்பாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 1 kg வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு 1 கிலோ வந்து துவரம் பருப்பு, இன்னொரு 1 கிலோ வந்து பாசி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சாம்பார்னுடைய டேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ரெண்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோதுமை மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 kg 300 ரூபீஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 200 250 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆவரேஜ் பண்ணி நான் 300 வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kg 70 ரூபீஸ் வந்து வரும் ஆஸ் யூஷுவல். அண்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வகைகள், அதாவது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ், அரிசி மாவு இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மூணுமே அப்படின்னா 1 கிலோ வாங்கினீங்கன்னாவே போதும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த அரிசி மாவெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சில்லி போடும்போது நம்ம யூஸ் பண்ணிப்போம், இல்லை இந்த அரிசி மாவில் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் 1 kg வாங்கினீங்க அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக ரொம்ப நாள் வந்து உங்களால் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து முடியும். ஏன்னா இது எப்போவாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மூணுமே சேர்த்து 50 ரூபீஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் வந்து அரிசி மாவு வாங்குறீங்கன்னா அது நெக்ஸ்ட் மந்த் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி வந்து ரொட்டேஷனல் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 மாவை 1 மாசத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் மிளகாப்பொடி 50 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். நீங்க அரைக்கிற இடத்துல நீங்க வாங்கினாலும் சரி, அண்ட் கடையில வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நல்ல ஒரு பிராண்ட் வாங்கினீங்கனாலும் 50 ரூபாய்க்குள்ள உங்களால தாராளமா வாங்க முடியும். அண்ட் மல்லிப்பொடியும் 50 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் வந்து 30 ரூபாய். இங்க வந்து 22 ரூபாய் 25 ரூபாய் அந்த ரேட்ல வந்து 2 குவாலிட்டியில கிடைக்குது. ஸோ நான் அதை ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி 30 ரூபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் சாம்பார் பொடி 30 ரூபாய். அண்ட் ரசப்பொடி உங்களுக்கு 30 ரூபாய். மேக்ஸிமம் ரசப்பொடி நீங்க கொஞ்சமா போட்டு வீட்டில் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அண்ட் கறி மசால் பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். அண்ட் சிக்கன் மசால் வந்து 50, மட்டன் மசால் வந்துட்டு 50. அதுக்கப்புறம் நெய் அல்லது வெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 200 ml வாங்கினீங்க அப்படின்னா 120 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வரும். அண்ட் ஆயில் ஐட்டம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் முடிஞ்ச வரைக்கும் ஆயில் யூசேஜை கொஞ்சம் கம்மி வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னெல்லாம் பண்ணலான்னு வந்து யோசிங்க. இது வந்து மணி சேவிங்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஹெல்த் பெனிஃபிட்டுக்காகவும் தான் நான் சொல்றேன்.
சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறதை விட தோசை தவால வச்சு நம்ம பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ் வந்து பண்ணுங்கள். ஸோ அது ஹெல்த்துக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ 2 லிட்டர் வந்து 300 rupees வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் நல்லெண்ணெய் ஏதாவது அடிஷ்னலாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 150 rupees வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோ 40 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கேன். அண்ட் சுகர் வந்துட்டு 2 kgக்கு வந்து 100 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 80 rupees தான் வரும். ரவுண்ட் ஃபிகரில் 100 பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அது ஒயிட் சுகர் வாங்கினாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் சுண்டல் வகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய். இந்த சுண்டல் வகையில் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், கறி பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த சன்னாக்கு நம்ம செய்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு மாதமுமே ரொட்டேஷனில் வந்து மாற்றிக்கோங்க. அந்த பட்ஜெட் 100 rupeesக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஏலக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய் பேக்கெட். அண்ட் முந்திரி 50 ரூபாய், திராட்சை 50 ரூபாய் நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செய்கிறீங்க, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபாய்க்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 1 month தான் நம்ம இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். டீ தூள் வந்து ஒரு 1/2 kg தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா 1 kg கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் 1 monthக்கான ஒரு கிராசரி லிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் 1/2 kg போட்டிருக்கேன். அதுவே உங்களுக்கு தாராளம். ஸோ 150 rupeesல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு 70 rupees வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல பிராண்ட் போகிறீங்க, ஒரு 3 Roses வந்து போகிறீங்க, தாஜ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹை ரேட்டில் தான் வந்து வரும். ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய டீ தூள்ஸ் கூட இருக்குது. பட் லோக்கல் பிராண்ட்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டிலையும் டேஸ்ட்லையும் நல்லா இருக்கிற பிராண்ட்ஸ் இருக்குது. பட் அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். எனக்குமே எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கம்மியான குவான்டிட்டியில் வந்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராமோ 100 கிராமோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்குங்க. வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்தா மட்டும் அடுத்து வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஆவரேஜ் பண்ணி 300 rupees வந்து போடுற மாதிரி வந்து நான் கால்குலேட் பண்ணி தான் 150 rupees வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் காஃபி தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் பேக்கெட் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே உங்களுக்கு வரும். அண்ட் மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருமிளகு 50 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கேன். ஜீரகம் வந்துட்டு 100 கிராம் 1 month அப்படிங்கிறனால 100 கிராம் வந்து 40 ரூபாய்க்கும், சோம்பு வந்து 30 ரூபாய் ரேட் வந்து வருது. அண்ட் கடுகும் உங்களுக்கு 30 ரூபாய் ரேட்டு தான் வந்து வருது. அண்ட் கடலை பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 கிலோ 30 ரூபாய் வந்து வருது. ஸோ இது எல்லாமே தாளிப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் வெந்தயம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 கிலோ 30 ரூபாய் ரேட்டில் வந்து இருக்குது. அண்ட் நல்லதில் வந்துட்டு ஒரு 40-45 வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் 30 rupees வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் பெருங்காய டப்பா வந்துட்டு 20 ரூபாய் டப்பா வாங்கிங்க அப்படின்னா 1 monthக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். முடிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மாவா வாங்கினாலும் சரி இல்லை ராவா வாங்கினாலும் சரி ஒரு 200 rupees வந்து நான் உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் அடை தோசை ஊற்றுறீங்க, ராகி தோசை ஊற்றுறீங்க, இல்லை சோளத்தில் ஏதாவது விஷயங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஸ்நாக்ஸுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் சேர்த்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்துட்டு வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ரவுண்ட் ஃபிகரில் ஒரு 200 rupees வந்து நான் உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நியர்பை லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு பேக்கெட்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே அதில் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே வறுத்து அப்படியே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் வாங்கி வீட்டிலே இல்லைன்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 180 190 அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா தோசை ஊற்றுறது, கஞ்சி காய்ச்சறது, கூழ் காய்ச்சறதுங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 250 rupees வந்து ரவுண்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் நிறைய பணங்கள் வந்து நீங்கள் சேமிக்கலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சோப் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியாக எல்லாருக்கும் வாங்குறீங்க அப்படின்னா காம்போவாக உங்களுக்கு நிறைய சோப் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 5 சோப்பு 3 சோப்புன்னு வாங்கும்போது 100 rupees 150 rupees அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஆஃபர் பேஸ் பண்ணி வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ப்ரஷ் வாங்குறோம் அப்படின்னா 3 months ஒன்ஸ் தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். அண்ட் கோல்கேட் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக்கெட் ஆஃபர்ஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 months 3 months யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கேர் பண்ணி ஒரு காம்போ ஆஃபரில் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விட் வாங்கினாலும் சரி, சோப் வாங்கினாலும் சரி, அது
எல்லாத்துக்குமே சேர்த்து 50 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர் அண்ட் பாத்ரூம் கிளீனர் இது எல்லாமே 200 ருபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் டாய்லெட் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர் இந்த மூணுமே வாங்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதுலேயுமே காம்போல வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃப்ளோர் கிளீனருமே லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் கொடுத்துருந்தோம். அது பார்த்தா நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உள்ள வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த லிஸ்ட்டில். ஸோ நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே ஆல்டர்னேட்டிவ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா 10,000க்கு க்ராசரி லிஸ்ட் மாதம் வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க, 2000க்கு வாங்கி ஓட்டக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இவங்க வந்து எதையுமே யோசிக்க மாட்டாங்க. 10,000க்கு வாங்குறவங்க இதெல்லாம் எனக்கு வேணும், விருப்பம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வாங்கி தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்குள்ளே நம்ம வந்து ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வீட்லேயே பார்த்து தான் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு கம்ஃபோர்ட் இருக்குது, ஒரு வாஷிங் லிக்விட் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 ரூபாவுடைய கம்ஃபோர்ட் பேக்கெட்லேயே வந்துட்டு 1 மந்த்துக்கான மாப்பிங் பண்ணுறதுக்கான செலவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் மசாலா ஐட்டம்ஸுமே நீங்கள் வெளியில் போய் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே வாங்குறதுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களால் நிறைய மணிகள் அப்படிங்கிறது வந்து சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வாஷிங்க்கான லிக்விட்ஸு அதுக்கு வந்து 200 ரூபாய் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபேப் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் 1 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு 95க்குள்ளே வந்து வாங்கிட முடியுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டாப் லெவல் நீங்கள் போகிறீங்க, நல்லா ஒரு லிட்டர்லேயே வாங்கினாலும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களால் வந்து வாங்கிட முடியும். அண்ட் பவுடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 100 ரூபாய்க்குள்ள வந்து 1 kgக்கு வந்து வாங்கிட முடியும். ஆனால் அடிஷ்னலாக சோப்பு வாங்குறதா இருக்கட்டும், சின்ன சின்ன மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா மிஷின் கிளீனிங் பவுடரும் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 200 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த பட்ஜெட்டில் வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் மேகி அண்ட் பாஸ்தா வீட்டில் குழந்தைங்க ஏதாவது சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எங்காவது வெளியில் போயிட்டோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னா சட்டுன்னு வந்தது செய்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் நான் போட்டிருக்கேன். இதை இந்த காரணத்துக்காக அப்படின்னு நான் சொல்லி ஒரு 2 ப்ராடக்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆல்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ரெடிமேடாக நீங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், சப்பாத்தி ரெடிமேடாக வாங்கிட்டு வருது, பரோட்டா வந்துட்டு ரெடிமேட் பேக்கிங் வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை பொறுத்து. அடுத்து இட்லி அரிசி வந்து 5 கிலோ 240 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில் உங்களால் வாங்க முடியும். அண்ட் புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 130 ரூபா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ புளியினுடைய ரேட் தான் இப்போ அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ 130 ரூபா வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் பிரியாணி தாளிப்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த பேக்கெட் எல்லாமே சேர்ந்து 100 ரூபாய்க்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு பத்தும். அண்ட் பால் வந்து 1/2 லிட்டர் கணக்கு பண்ணி 30 நாளைக்கு வந்துட்டு 720 ரூபாய் வந்துட்டு மென்ஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பளம், குடல் வகைகள் இது ரெண்டுமே சேர்த்து 40 ரூபாய்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்பளக்கட்டு ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கூட குடல் கலர் குடல் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வச்சு விட்டுறதுக்கு நீங்கள் 20 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ 40 ருபீஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் 100 பேக்கெட் வந்து 50 ரூபாய்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை ஹோம்மேடாக நீங்கள் வந்து மாங்காய் வாங்கி வீட்லேயே வந்துட்டு என்ன பண்ணலாம், ஊறுகாய் வந்து ப்ரிப்பேரும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிலக்கடலைக்கு வந்துட்டு 50 ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது சட்னிக்கு யூஸ் பண்ணுறது, வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பச்சைப்பயிறு 50 ரூபாய்க்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட் வந்து இதில் இவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக எல்லாருடைய கிராசரி லிஸ்ட்லேயுமே கம்பல்சரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இதில் மென்ஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு என்ன வேணாலும் வாங்கலாம். சாஸு, கெச்சப்பு, வினிகரு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்னும் கிராசரி லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பேசிக்கான குக்கிங்க்கு ரொம்ப தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4960 ரூபாய் வந்து வரும். இதில் வித்தவுட் ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து பட்ஜெட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பிஸ்கெட்டாக இருக்கட்டும், வேறு எனிதிங் என்ன ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் ஒரு 1000 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அதில் பட்ஜெட்டில் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து ஆட் ஆகி வரும். ஒரு 6000க்கு வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த பட்ஜெட்டுக்குமே நீங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேக்குள்ளே எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய சேலரி டேட்டை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டு அல்லது ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஆஃபர்ஸில் வந்து கிராசரி வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதுலேயுமே எங்கெங்கெல்லாம் வந்து மணி வந்து கம்மி பண்ணலாம், ஆஃபர்ஸ் வாங்குறது, கூப்பன்ஸ்
கொடுத்து நம்மளுடைய ரேட் வந்து கம்மி பண்ணிக்கிறது. இப்போ இந்த அப்பல்லோ மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் நம்ம ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வாங்குறோம், பேபி கேர்லாம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு பில்லிங்கில் வந்து அது கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த மாதிரியான கூப்பன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பார்த்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்குள்ள எதெல்லாம் வாங்கலாம்னு வந்து பாருங்க. ஒருவேளை நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ இட்லி அரிசி 5 கிலோ போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து டிஃபன் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு 3 கேஜி வந்து வாங்குறது 5 கேஜி வாங்கி வீட்டில் ஏதாவது வந்து வேஸ்ட்டாக எடுத்து குப்பையில் கொட்டுறோமா, பூச்சி பிடிச்சிருதா அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு வந்து பாருங்க. கண்டிப்பாக பட்ஜெட்குள்ள உங்களால் வந்து வாங்குறதுக்கு வந்து முடியும். இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து இந்த மாதிரி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிருங்க.